குற்ற உணர்ச்சி ஒட்டுமொத்த மன பாதிப்புகளுக்கும், மனநோய்க்கும் ஆதாரம் குற்ற உணர்ச்சிங்கிறது தான். அதுதான் ஆணிவேர். அந்த ஆணிவேரோட சக்தியினால தான் மேலே மரத்துக்கு மேலே விரிஞ்சிருக்கிற நம்ம செயல்களை தான் பெருசாக பார்க்குறோமோ தவிர, அது எதன் அடிப்படையில் ஆதாரமாக இருக்குதுன்னா, அந்த ஆணிவேரின் அடிப்படையினால தான் அந்த மரம் அவ்வளோ தூரம் விஸ்வரூபமாக இருக்கும். அது மாதிரி இந்த குற்ற உணர்ச்சி என்பது தொடர்ந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் மட்டுமே அதனுடைய செயல்களான போட்டு இழுத்து பார்க்கறது, திரும்ப திரும்ப ஒரு தவறான அணுகுமுறையை நாமளே உறுதிப்படுத்திக்கிறது, சாமி படத்து மேலே எச்சி துப்புறது, யூரின் போகிறது, சாமி கூட உடற்சேர்க்கையாக இருக்கிற மாதிரி நினைக்கிறது. இது வாயில் சொன்னது மீறி சொல்லாதது 1000 எத்தனை எக்ஸ்ட்ரா 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 இருந்தோ அத்தனைக்கு இதே ஒரே ஒரு பொருந்தும் எல்லா விஷயத்துக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ மரத்து கிளைய வெட்டுறதுனாலையோ, மரத்தை அடியோட நறுக்குனாலையோ மரம் முளை அதாவது திரும்ப முளைக்காதான். அப்போ நம்ம அணுகுமுறை தவறுங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். மேலே செயல்களை மாற்றுவதினால் நம்மளுடைய மனதுக்குள் பதிஞ்சிருக்கிற மனப்பதிவில் எந்த மாற்றம் நிகழாது. அப்போ என்னதான் பண்ணுறது? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆணி வேரை கட் பண்ணுறதுக்கு என்னான்னு தெரிஞ்சு அதுக்கான வேலையை செய்கிறது தான் குற்ற உணர்ச்சிக்குனால ஏற்படக்கூடிய அதாவது ஃபிசிக்கலாக செய்கிறோம்ல, நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிற செயல், அதை ரெண்டையும் டிஸ்கரேட் பண்ணுறது தான் குற்ற உணர்ச்சி. வேற குற்ற உணர்ச்சியும் அந்த செயல்களையும் இணைச்சிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நடுவில் ஞான புரிதல் என்ற புரிதல் வாள் கொண்டு அறுக்கிறோம். அறுத்துற போது வேறும் மரமும் கனெக்ஷன் இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதாவது குற்ற உணர்ச்சியினால் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம தவறாக கூட்டலுக்கு இந்த திருப்பி திருப்பி ஒரே வழியை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதாரமான எனர்ஜி சக்தியை இந்த ஆணிவேர் கொடுத்துட்டு இருக்குதுல்ல, அது மாதிரி இந்த குற்ற உணர்ச்சிங்கிற ஆதார ஆணிவேர் இந்த செயலுக்கான சக்தியை வழங்கிட்டு இருக்குது. அதை தான் நம்ம புரிதல் என்ற ஞான வாள் கொண்டு அறுக்கிறோம். கனெக்ஷன்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. புரியுதுங்களா? இதையே தான் புரிஞ்சிக்கிறதுல இன்னொரு ஃபார்ம்ல சொல்கிறோம். இப்போ ஆணிவேரை கட் பண்ணிட்டா மரத்தை பட்டு போகிறத நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? நண்பர்களே, நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆணி வேரை கட் பண்ணிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டா வேலை போச்சு. ஆட்டோமேட்டிக்காக மரம் ஆணி வேர்லேருந்து அதுக்கு கிடைக்க வேண்டிய கனெக்ஷன் கட் ஆனோடனே மரம் பட்டு போய் தன்னால் விழுந்துடும். எந்த முயற்சியும் இல்லை. அதே போல் நெகட்டிவிட்டி, மனநோய் அப்படிங்கிற ஒரு ஆணி வேர் நம்ம நமக்குள்ள பல வேண்டாத செயல்களை தவறாக செய்துக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்குது. அதாவது அது நிறைய இருக்குதுங்க. திருப்பி எச்சு துப்புறது, அதாவது ஒரு ஒரு நிறைவில்லாமல் ஒரு வேலையை திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ரிப்பீட் திரும்ப வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தாங்கிற மாதிரி அப்படியே திருப்ப அதுலேருந்து வெளியே வராமல் அப்படியே சுழண்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த செயலையே மாட்டி லாக் ஆகிட்டான். பாத்ரூமுக்கு போனால் 1 மணி நேரம், குளிக்க போனால் 1 மணி நேரம், ஒரு துணியில் அழுக்காயிட்டுனா அவ்வளோதான். ஆம்புலன்ஸ் ரோட்டில் போனால் அதனுடைய அழுத்தம் இங்கே பாதிக்குன்னு நினைக்கிறது. ஒரு இலை வீட்டுக்கு போகிறது இல்லை. இப்படி பல விதமான சைக்காட்ரிக்கான மன பயங்களை கொண்ட டெம்பரவரி மேட்னஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். அவர்கள் அனைவருக்குமான மாபெரும் மருந்து தான் இப்போ நம்ம இப்போ நான் போன தடவை நண்பர்கள் கதையை சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இங்கே சரவணனுக்குள்ளேயே ஒரு அறிவுள்ள சரவணன் இருக்கிறான். ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது பைத்தியக்காரமாக அவனுக்குள்ள வெளிப்படக்கூடிய டெம்பரவரி மேட்னஸ்ஸினால வெளிப்படக்கூடிய ஒரு சைக்காட்ரிக்கான உணர்வுகளான எதிர்மறை எண்ணங்களும் உணர்வும் வெளிப்படுத்துகிற ஒரு மென்டல் சரவணன் எனக்குள்ளேயே இருக்கிறான். எனக்குள்ளேயே அறிவுள்ள சரவணன் இருக்கிறான், பைத்தியக்கார சரவணன் இருக்கிறான். 2 பேரும் சேர்ந்த கலவை தான் நான். கடவுள் பாதி மிருகம் பாதி செய்த கலவை நான்கிற மாதிரி அறிவுள்ள பகுதியே பைத்தியக்கார பகுதியும் சேர்ந்த கலவை தான் இப்ப இருக்கிற சரவணன். மனசுக்குள்ள சொல்றேன், மனசை பிரிச்சு பார்த்து வேலை சொல்றேன். அப்ப அந்த அறிவுள்ள சரவணன், அந்த பைத்தியக்கார சரவணன், அதாவது அறிவுள்ள சரவணனுடைய நண்பனான பைத்தியக்கார சரவணனை சரி பண்றதுக்கு இந்த அறிவுள்ள சரவணனால முடியுமா? எவ்வளோ முயற்சி போனாலும் தோல்வியை தான் சந்திக்கணும் தவிர, அறிவுள்ள சரவணன் தோத்து போகலாமா தவிர பைத்தியக்காரன் தோற்பதே இல்லை. அவர் நான் ஸ்டாப்பா அவருடைய டாக்கை அவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவனுக்கு புரியறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அவன் ஒரு வட்டத்தில் லாக் ஆகிட்டான். திரும்ப செக்கு மாடு மாதிரி அதுலேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வெளியே வரவே தெரியாது. இதுதான் பிரச்சனை. அது மாதிரி
எனக்குள்ள 2 பகுதியா இருக்குது. அறிவுள்ள பகுதி, பைத்தியக்கார பகுதி. இந்த பைத்தியக்கார பகுதி, இந்த அறிவுள்ள பகுதி கண்ட்ரோல் பண்ணணும்னு எடுத்த முயற்சி தான் பெரிய பிரச்சனையே. இந்த புரிஞ்சுங்க. பைத்தியக்காரன் நம்மளால நம்ம ஒண்ணும் சரி பண்ண முடியாதுன்னு முழு சுதந்திரம் குடுக்குற மாதிரி, எனக்குள்ள பைத்தியக்காரமா ஏற்படுகிற எண்ண உணர்வுகளுக்கு இந்த அறிவு முழு சுதந்திரம் குடுத்துருச்சுன்னு வச்சுக்கங்க. அது திரும்ப திரும்ப மறுசுழற்சி அடைஞ்சு பெருசாயிட்டே இருக்காது. இப்ப நான் வெளிய என் நண்பர்கிட்ட பைத்தியக்காரன் நம்மள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்னன்னா, சண்டை முடிவுக்கு வராம தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே அதே போல எனக்குள்ள ஏற்படுகிற இந்த டெம்பரரி மேட்னஸ்ங்கிற பைத்தியக்கார மனநிலையே எனக்கு அறிவுள்ள மனநிலையை வச்சு நான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, முடிவுக்கு வராத மனப்போராட்டமும், மன முரண்பாடும் தான் மனநோயாக மாறுகிறது. இந்த அறிவை வச்சு மனசுக்குள்ள எவரோ போராடுறீங்களோ, அந்த அளவுக்கு நோயோட பேரு மென்டல் ஆங்ஸைட்டி, பைபோலார் டிசீஸ், ஓசிடி எண்ணற்ற மனநோய்களின் பெயர்கள் கொண்டோம். அப்போ இங்க பைத்தியக்காரமா வெளிப்படுகிற எந்த உணர்வு மனநிலைக்கும் இந்த அறிவுள்ள மனநிலை ஒண்ணுமே செய்ய வேண்டாங்கிறது தான் பகவத்தையா கண்டுபிடிச்சிருக்கிற மாபெரும் பொக்கிஷமான மனதின் இயக்கத்தை பற்றிய புரிதல். இதை ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நாம சைக்காட்ரிக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்தனை மருந்துகளும் இந்த மனசுல ஏற்பட்ட எண்ணங்களையும், உணர்வுகளையும், விகாரமான நெகட்டிவிட்டிகளையும் சரி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அரிதாக இல்லவே இல்லை. ஏன்னா நானும் ஃபார்மசி படிச்சிருக்கிறேன் 4 வருஷம். எந்த மனதையும் சரி பண்ணக்கூடிய, அதாவது எந்த உணர்வையும் மனதையும் சரி பண்ணக்கூடிய மருந்துகள் இல்லை நண்பர்களே. அப்ப என்னதான் அவங்க கொடுக்குற மருந்துகள்லாம் தவறா, தேவையில்லையா? இல்ல. அது உதவி செய்யுது. அது எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்குள்ள வேண்டாத எமோஷன்ஸு, நெகட்டிவ் ஃபீலிங்ஸு ஆலமரம் மாரி விரிஞ்சு இருக்கிறதுல இருந்து வர்ற அத்தனையுமே எனக்கு வெளியே என்ன பண்ணும், அத்தனையுமே எங்க வெளிப்பட முடியும்? உடல்ல தான் வெளிப்படும். இந்த உடம்புல நடுக்கமா, வேதனையா, படபடப்பா, ஒரு மாரி அதிர்வா, ஒரு கை நடுங்கிறது, விறுவிறுக்கிறது, வேர்த்து போறது, படபடப்பா இருக்கிறது. ஏதோ ஆயிருமோங்கிற மனநிலையே எப்ப இருக்குது? இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற நெகட்டிவ் உடைய அழுத்தத்தினால வெளியே உடல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நாம எடுத்துக்கிற அத்தனை மருந்துகளும் படபடப்புக்கும், வேர்த்தலுக்கும், விறுவிறுத்தலுக்கும், படபடப்புக்கும் ஆகிய உடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்குத்தான் மருந்துகள் தராங்களோ தவிர, அந்த பாதிப்புகளுக்கு ஆதாரமான எண்ணங்களுக்கோ, எதிர்மறை எண்ணங்களுக்கோ, எதிர்மறை உணர்வுகளுக்கோ யாராலும் மருந்து கொடுக்க முடியாது. அதற்கான மாபெரும் மருந்தைத்தான் நமது பகவத் ஐயா 50 ஆண்டு காலம் பாடுபட்டு கண்டுபிடித்திருக்கிறார். அந்த மாபெரும் மருந்து தான் என் மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளும் மாபெரும் புரிதல் என்ற அரும் மருந்து. இந்த மருந்தை நீங்கள் விளங்கி கொண்டால் போதும். இந்த மருந்து உங்களுக்குள் வேலை செய்ய தொடங்கிடும். தயவு செஞ்சு இந்த ஒரு அரிய வாய்ப்பை விட்டுறாதீங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு பைத்தியக்காரமான நண்பனே இந்த அறிவுள்ள நண்பனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரி இங்க பைத்தியக்காரமாக வெளிப்படும் மன உணர்வுகளை இந்த அறிவுள்ள மனநிலையா சரி பண்ண முடியாத புரிஞ்சுக்கிட்டா, பைத்தியக்காரமாக வெளிப்படும் சைக்காட்ரிக் எமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த அறிவுள்ள மனநிலை முழு சுதந்திரம் கொடுத்தோம். ஒரு விஷயம் தடுக்கிறதுனால மட்டும்தான் எதிர்ப்புணர்வை கிளப்பி வீரியமாக மாறும். நீங்க சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது மறைஞ்சு போயிடும். அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லணும். நாமளும் இன்னொருத்தரும் ஈக்குவல் பலம் கொண்டவங்க சண்டை போடுறீங்கன்னு வச்சு, நாம தாக்குற வரையிலும் அவர் திரும்ப தாக்கிக்கிட்டே இருப்பார். நீங்க வேணா ஒரு செஞ்சு பண்ணி பாருங்க. நீங்க தாக்காத முழுக்க விட்டுருங்க. அடிக்கடியா ஆடுறான், என்ன பண்றியோ குத்துறையா குத்துறான், என்ன பண்றியோ பண்றான்னு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. ஃப்ரீடம் கொடுத்துருங்க. அவனும் ஆற்றாமைக்கு முதல்ல இருந்து வேக வேகமாக குத்துவான், உதைப்பான், அடிப்பான், என்ன கூட செய்யட்டும். எவ்வளோ நேரம் நண்பர்களை அடிப்பான் சொல்லு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தரப்புல இருந்து எந்த எதிர்ப்பும் இல்லாதனால அவனே வந்து சா ஆ ச அப்படின்னு சொல்லிட்டு அவனே நம்மளை விட்டுட்டு போயிடுவான். அதை போல இந்த பைத்தியக்காரத்தனமான வெளிப்பாடுகளாகிய டெம்பரவரி மேட்னஸ்னால ஏற்பட்ட பாதிப்புகளான மன அழுத்தங்கள், மன உணர்வுகள் எப்படி சீறி பாஞ்சாலும் அதை அறிவுள்ள நம் முயற்சியினால் தடுக்கும் முயற்சியிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு அவைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்தல் தான் பகவத்தையா கண்டுபிடித்து ஒட்டுமொத்த மனவியாதிகள் கொண்ட நபர்களுக்கு வழங்கியிருக்கும் ஒரு அறம் மருந்து. புரிதல். தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எவ்வளோதான் எனக்குள்ள ஒரு பகுதியாக இருந்து செயல்படக்கூடிய பைத்தியக்கார எமோஷன்ஸ் வெளிப்பாடுகளுக்கு இந்த அறிவுள்ள மனநிலை எந்த விதமான எதிர்ப்பும் தெரியும். நீ எப்படி வேணா இருந்திருப்போ,
பைத்தியம் எப்படி வேணா இருக்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறங்க. அப்புறம் அப்படி குடுத்தோம்னா, பைத்தியம் வெகு சீக்கிரத்தில காம் டவுன் ஆயிடும். நீங்க அது கூட என்ன ரியாக்ட் பண்ணீங்கனாலும் அது சண்டைய தான் காக்கும். தெரியாம நீங்க அதுக்குள்ள கிளம்பி சண்டை போட்டா கூட தப்பு இல்ல. தெரிஞ்ச வாட்டி போட வேண்டிய அவசியம் இல்லன்னு புரிஞ்சுக்கணும். இவ்வளோதான் நான் சொல்றது. எந்த கணம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதாவது என்னன்னா, இந்த பைத்தியகாரமான மனநிலையில என்ன அறியாம இந்த அறிவு நிலையும் போய் சேர்ந்து, அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்குது. இப்பதான் இந்த அறிவு புரிஞ்சிருச்சு. ஓ! இந்த பைத்தியத்திட்ட நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல போல இருக்குது. அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே, அது சரி பண்ற பொறுப்பு அதுக்கு வந்து ஃப்ரீடம் ஆயிடும். அப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுல 2 இப்படி சண்டை போட்டுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கங்க. இப்படி பார்த்துங்க. இது பைத்தியக்கார மனநிலை. இது அறிவுள்ள மனநிலை. இப்படி வந்து நீயா நானான்னு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கு. இது வந்து பைத்தியம் விடாது. இதுதான் பைத்தியம். இது விடாது. இது ஏன்னா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும். ஆனா இந்த அறிவுள்ள மனநிலை என்ன பண்ணுது? இந்த பைத்தியத்திட்ட சண்டை போடுறது முட்டாள்தனம் என்பதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட உடனே, இப்படி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்த இந்த கையே அந்த பிடிப்புல இருந்து விடுபடுது. டிட்டாச் ஆகுது. இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. இது இழுக்க முடியுமா? எங்கேயும் சிக்காது. அறிவு சிக்கவே சிக்காது. எவ்வளோதான் இந்த பைத்தியக்கார என்ன இழுத்தாலும், இங்க நீங்க இப்படி பண்ணா தான் லாக் ஆகும். கைய இப்படி விரிச்சு அதாவது விரிச்சுக்கிறது என்னன்னு கேட்டா, அட்டாச்லேருந்து டிட்டாச் ஆயிட்டீங்கன்னா, அவ்வளோதான். எதுவுமே தங்கு தடை இல்லாம போக தொடங்குது. அப்ப எப்பேற்பட்ட சொல்லிக்கவே முடியாத கடைசி கடைசி கண்றாவி நிலையில் இருக்கிற எந்த உணர்வுகளா இருந்தாலும், அதுவும் முழு சுதந்திரமாக ஓடி மறையும். ஓடி மறைய மறைய எல்லாமே அவுட் கோயிங் தானே தவிர இன்கமிங்கே கிடையாது. அவுட் கோயிங் வந்து கசப்பான அத்தனை விஷயங்களும் உங்களை விட்டு வெளியே ஓட ஓட நீங்க வந்து புனிதமா மாறிக்கிட்டே இருப்பீங்க. அறிவு நிலை வந்து மேம்பட்டுக்கிட்டே போகும். இன்னும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் கூட பாருங்க. ஒரு ஜூக்கு போறீங்க. வைல்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிங்கம், புலி அப்படிங்கிற நிறைய புலி விலங்குகள் இருக்கு. நீங்க அதை வந்து ஒரு கூண்டுல போட்டு வச்சிருக்காங்க. அந்த கூண்டு பக்கத்துல போய் நின்று பாருங்க. அந்த சிங்கமோ புலியோ என்ன பண்ணும்? "குர்ர், குர்ர், குர்ர்ன்னு கத்திக்கிட்டு இருக்கும். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. எடுத்து ஜூ போனா பாருங்க. ஏன் கத்துது? அப்படின்னா, எதுக்காக கத்துது அந்த சிங்கமோ, புலியோ? தான் சுதந்திரமாக இல்லை. தான் அடைக்கப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய சுதந்திரம் வந்து காடு. இது வந்து ஒரு குறுகிய எல்லைக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் அது வெளிப்படுத்துது. அதே மாதிரி தான் அந்த இயற்கையா நமக்குள்ள காட்டுல வாழ வேண்டிய மிருகத்தை அடைச்சு ஜூல வச்சிருக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு ஜூ மாதிரி உருவாக்கி அந்த டெம்பரவரி மேட்னஸ்னால ஏற்பட்ட உணர்வுகளுக்கு வந்து கூண்டு கூண்டு அமைச்சு நாமளே சோறு போட்டு வளர்த்துறது தான் மனநோய். வேற ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு அத்தனை பூட்டையும் உடைச்சு அந்த மிருகத்துக்கு விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க. உடனே வந்து எவன் பூட்டை திறந்தானோ அவனை வந்து தான் கடிச்சு கொள்ளணும்னு அந்த மிருகம் நினைக்குமா? சத்தியமான அதுக்கு அந்த எண்ணமே இருக்காது. அதுக்கு தான் சிறையிலிருந்து விடுபட்டது வந்து சுதந்திர உணர்வு தன்னுடைய மூல நிலையான காட்டை நோக்கி ஓடுவது தான் அதுக்கு இலக்கா இருக்குமோ தவிர, நம்மளை தாக்க வேண்டியும் நம்மளை டார்ச்சர் பண்ணணும்னு அதுக்கு எண்ணமே கிடையாது. இப்படி தாங்க நமக்கு இருக்கிற பேடு ஹேபிட்டு அத்தனை விஷயமே இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சைக்காலஜில டெம்பரவரி மேட்னஸ் வெளிப்படுத்துற அத்தனை விஷயங்களையும் ஒரு சிங்கம், புலி உருமலாகவும் அதுக்கு முழு சுதந்திரம் அடிச்சு கேட்ட ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. எப்படி கூட இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் கேட்ட உடைக்கிறது. அதாவது பூட்ட உடைக்கிறது. அப்ப அத்தனை உணர்வுகளும் பொங்கி வழிஞ்சு உங்களுக்குள்ள இருந்து உங்கள விட்டு வெளிய போகும். எத நோக்கி போகும்? அது எங்க வந்துச்சோ அத நோக்கி அது போயிரும். உங்களுக்குள்ள தங்காது. உள்ள வந்து ஜூவே வேணாம். உள்ள ஓப்பன் ஆக்கிருவோம். காலகாலமா மனநோய் இதுன்னு வியாதிங்கிற பேர்ல உள்ள ஒரு பெரிய ஜூவ கட்டி வச்சுருவோம். ஒரு 10, 20 சிங்கம், 10, 20 புலி, இன்னும் என்னென்ன பாம்பு, கொடிய விலங்குகள் அத்தனை தொண்டாகளி, தேளு, பல்லி, பூரான் சொல்றதுக்கு இல்லாத அத்தனை அனகொண்டா பாம்பு அத்தனையும் இருக்குதுங்க. பச்சைக்கு கருநாகம், ராஜநாகம், பஞ்சம் இல்ல. அவ்வளோ கொடிய விலங்கு ஜூ மாரி உள்ள ஒவ்வொன்னுக்கும் ஒரு கேபின் போட்டு உள்ள வச்சிருக்கோம். இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். கேபின் தான்டா பிரச்சனைன்னு சொல்லி எல்லா பூட்டையும் உடைச்சு ஓப்பன் பண்ணி எல்லாம் சேர்ந்து உங்கள தாக்குறதுக்கு வரவே இல்ல. புரிஞ்சதா? சிரிப்பா இருக்கு. ச்சே! இதெல்லாம் என்ன தாக்குறதுல பைத்தியக்காரத்தனமா ஒண்ணொண்ணையும் தனித்தனியா போட்டு வச்சுன்னு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க. எல்லாமே உங்கள விட்டு வெளியே அதுக்கான ஆரிஜின் பிளேஸான காட்டை நோக்கி பயணிக்கணுமே தவிர, உங்கள வந்து குறிபார்த்து பழிவாங்கணுங்கிற உணர்வு அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது மாதிரி தான். நமக்குள்ள பைத்தியக்கார மேட்னஸ்னால பாதிப்பினால் ஏற்பட்ட மனநோயினால் பாதிக்கப்பட்டு விஸ்வரூபமாக வளர்ந்திருக்கும் அந்த ஆலமரம் போன்ற நெகட்டிவிட்டி எப்படி வெளிப்படுத்தினால் முழு சுதந்திரம் இந்த அறிவுள்ள மனநிலை கொடுத்துட்டா அது எல்லாமே வேரோட ஆணி வேற கட் பண்ற மாதிரி
குற்ற உணர்வுங்கிறத கட் பண்ணிட்டோம்னா, புரிதல் என்ற வாள் கொண்டு கட் பண்ணும்போது மரம் சாஞ்சு விழுவது போல ஒட்டுமொத்த மனநோயின் பிடியிலிருந்து நாம் முழுவதுமாக விடுபட்டு முதல்ல நார்மல் நாளான மனநிலை அதிகரிக்கும். அறிவுள்ள மனநிலையுடைய அழுத்தம் பெருசாகும். எல்லா பதட்டமான மனநிலையிலிருந்து நிதானத்துக்கு வரும். எமோஷனல் நிலையிலிருந்து சீக்கிரமாக நிதானத்துக்கு வர நிலைக்கு மாற்றம் ஏற்படும். குழந்தை கொடுத்து பாருங்க. நான் கிட்டத்தட்ட 20-30,000 பேர் இந்த அணுகுமுறை சொல்லி சரிபடுத்தியிருக்கிறேன். நான் பெருமைக்கு சொல்லியிருந்தேன். மறைமலை நடிகள் நகரில் வச்சிருக்க டீ கடைக்கார ஆகட்டும், எத்தனை பேரும் 20 வருஷம் மாத்திரை சாப்பிட்டவங்க ரிலீஃப் ஆகிட்டாங்க. அதாவது மாத்திரை குடிக்கிறது உடல்ல ஏற்பட்ட மனதினால ஏற்பட்ட பாதிப்புல உடல் ஏற்பட்ட ரசாயன மாற்றத்துக்கு தான் உதவி செய்யும். மனநிலையை மாற்றுறதுக்கு உதவி செய்யாது. ஸோ அதை ஒரு கைடன்ஸ் ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு இந்த புரிஞ்சுக்கிற போது இதை டாக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மனநிலை அதாவது சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பேஷண்ட்டை ரொம்ப அழகாக அவங்க தோல் மேலே கை போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லி அத்தனை மனித குலத்தையும் மீட்டெடுத்துடலாங்கிறது தான் இன்னைக்கு பகவத்தையா அருளாசியலாலும் மனநிலை நலனுக்காக சிந்தித்த அத்தனை பேரோட பூரண ஆசைகளோடு இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்க. தயவு செஞ்சு இதை ஏனோ தவறுன்னு விட்டுறாருங்க. கொஞ்சம் ஆழமாக சிந்தனைக்கு எடுத்துங்க. பொறுமையாக உங்களுக்குள்ள உள்வாங்குங்க. இது சம்மந்தமாக எந்த சந்தேகங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு போடுங்க. நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு பகுதியாக நுணுகி 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 ஆய்வு பண்ணுறேன். எங்கே கேட்டாலும் என்னால் அதுக்கான விடையை சொல்ல முடியும். நான் சொல்லலை, இயற்கை அந்த ஒரு மாபெரும் புரிதல் எனக்குள்ள சொல்லுது அப்படிங்கிறத தான் எடுத்துக்கிறேன். ஆக இந்த நிலையில் முதல் பாட்டு வெளியில் இருக்கிற நபர்கள் நம்மளை பண்ணுற டார்ச்சரை நாம் எப்படி எதிர்கொள்கிறது, அவங்களை எப்படி நிதானமாக கைகொள்கிறது எதிர்கொள்கிறதுங்கிறத பார்த்தோம். இந்த 2வது படியில் வெளியே நபர்கள்லாம் இல்லை, எனக்குள்ளேயே அறிவு பகுதி சைக்காலஜிக்கல், அதாவது இது அறிவு பகுதி இங்கே உள்ளக்குள்ளே தோன்றது தற்காலிக மனநிலையினால் ஏற்பட்ட டெம்பரவரினஸ் பைத்திய மனநிலையை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது ஒரு நண்பர் அணுகுமுறையை சொல்லி ஒரு விஸ்வரூபமான மரம் எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறது, புரிதல் என்ற வாள் கொண்டு குற்ற உணர்ச்சியை கட்படுவது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் அவதானித்து பொறுமையாக ஒரு முறைக்கு பல முறை திரும்ப திரும்ப கேட்டு ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 10-50-100 தடவை கேளுங்க. இது அப்படியே நமக்குள்ள நம்ம அப்படி சுக்குநூறாக பிரித்து அணுகி அணுகி அலசி ஆராய்ச்சி எடுத்துருக்கிற விஷயம். இது மாதிரி இது வரலும் நான் பெருமைக்கு சொல்லிக்கிறேன். இவ்வளோ டீட்டெயில்டு அனலைஸ் இது மாதிரி சைக்காட்ரிஸ்ட் கிடையவே கிடையாது. என்னால் எங்கே வேணாலும் ஆணித்தரமாக சொல்லிக்க முடியும். நான் இதை சொல்லவே இல்லை. அந்த சூக்குமமே ஏதோ வகையில் என்னுள் வெளிப்படுவதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதனால் இதை வெளிப்படுத்திய அத்தனை இறை சக்திக்கும் அடியே நன்றி கூறி இந்த பதிவை தயவு செய்து உங்களதாக மாற்றிக்கொண்டு நீங்கள் சிக்கி தவிக்கும் மனநோயிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாடுங்கள். அதற்கு எல்லாம் அல்ல அந்த இறைசக்தி குரு அருள் நமது பகவத்தையா அவர்களின் அருளாசியில் பூரணமாக உங்களுக்கு கிட்டட்டும் என்று உயர்ந்த உரிய மனநிலையிலிருந்து உங்கள் பிடித்திருக்கும் இந்த மனநோயிலிருந்து விடுபடுங்கள். அதற்கு இந்த புரிதலை பயன்படுத்தி கொண்டு இந்த அணுகுமுறையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மனநிலை பாதிப்பிலிருந்து நார்மலாக மனிதனாக மாறி பிறகு நார்மலான மனிதனிலிருந்து உயர்ந்த மனநிலைக்கு வாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் அழைத்து இந்த புரிதலை புரிந்து உங்களதாக்கி கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த அரிய வாய்ப்பை இன்று வழங்கிய எனது ஆசான் பகவத்தையாவிற்கும் அதற்கு மூலமான ஒட்டுமொத்த அத்தனை குருமார்களையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.